திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறுறாங்க. ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களும் உண்டு, அதே போல தீய பலன்களும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நல்ல பலன்கள் என்ன வருதோ அதை மட்டும் அந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை செய்யற மாதிரி இருக்கு, இந்த கிரகம் நல்லா உங்களுக்கு வலுவாக இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, ஒரு வலுவில்லாத தன்மையில் இருக்கு, அது உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அதை பண்ணாதீங்க அப்படிங்கறது வெளியில கொடுத்துருவோம். அதை சார்ந்து அதை நோக்கிய பயணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இப்போ முதல்ல இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல இந்த மாதம் முழுவதும் இருக்க போறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருந்து மிதுன வீட்டுக்கு போக போகிறார். குரு பகவான் குரு பயிற்சி ஆக போகுது இந்த மாசம். 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சமாகி வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சுக்கிரனும் அதே இடத்துலதான் இருக்காங்க. இப்போ பெரிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கினால் கால சர்ப்ப யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். துளாராசிக்கு உண்டான வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் வீட்டுல இருக்கார். ரொம்ப யோகமான காலகட்டங்கள், குருவோட சேர்ந்து இருக்கார் 18ஆம் தேதி வரைக்கும். அருமையான நாட்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். உயர்கல்வி படிக்கிறதுக்கு, அதே போல அப்பா சொத்துக்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்போ சப்போர்ட் ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே துளாராசிக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்க போகுது. தெய்வ அனுகிரகம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய அனுகிரகம்னு சொல்லுவோம். அந்த தெய்வ அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக துளாராசிக்கு இந்த மாதம் ஏற்படும். அப்போ ராசி அதிபதி 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்பொழுது கண்டங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாம இருந்த கெட்ட பெயர் எல்லாமே விலக போகுது. தடை தாமதங்கள் எல்லாமே விலகி ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது துளாராசிக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 8ஆம் வீட்டிலேயே இருக்கார் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ 9ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க, வீடு மாறி அமர்கிறார்கள். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து வீடு மாறி சுபகிரகங்கள் மாறும் பொழுது சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல நிறைய நடக்கும். துளாராசியை பொறுத்தவரைக்கு சுப விரயங்களும் இந்த மாதம் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த கெட்ட பெயர் எல்லாமே விலக போகுது. கையெழுப்புகள் மதிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 15ஆம் தேதிக்கு மேல புதனும் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கே வந்துருவார். அப்ப முழுக்க முழுக்க 9ஆம் இடம் வலுக்குது துளாராசிக்கு. சோ 9ஆம் இடத்து விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், பங்காளி உறவுகள், உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அதே போல நல்ல குரு அமைவது, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக வர்றது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தன்னுடைய முன்னோர்களுடைய பாக்கியம்னு சொல்லுவோம். உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு. இப்ப துளாராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அருமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அடுத்தது பாருங்க, 11ஆம் அதிபதி அவரு 8ஆம் வீட்டுல இருக்கார். சூரியன் 11ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுல இருக்கிறது விபரீதமாக பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பண வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், பெரும் பணம் வரதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாமே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படுத்தி கொடுப்பார். அது 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைந்த பொருட்கள், மறைந்த விஷயத்தை தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு வருமானம் இல்லை, ஒரு லாபங்கள் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஏன் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு கொடுக்கும். 8ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம். மறைஞ்சிருக்கிறது எல்லாமே தோண்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த விஷயத்த தோண்டி எடுத்துருவாங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு லாபம் வரல அப்படின்னா 11ஆம் இடங்கிறது லாபம் தானே. அப்ப அதற்குண்டான ஏன் வரல, எப்படி வரல, எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதற்கு அடுத்த ஐடியா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா கைடன்ஸும் கொடுத்துருவாரு சூரியன். அதே போல 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டிலேயே இருக்கார். 2 புடையவர் ஆட்சி பலம் பெறுகிறார். 2 புடையவர்னாலே தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. ஆட்சி பலம் பெறும் பொழுது பணம்
கை நிறைய வரப்போகுது, குடும்பம் அமைஞ்சு வரப்போகுது, குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே விலக போகுது. 7ஆம் இடங்கிறது திருமணஸ்தானம். அப்போ கணவர் மூலமாக வருமானம், மனைவி மூலமாக வருமானம். திருமணமாகாத துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுப காரியங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள். பார்ட்னருக்குள்ள, நண்பர்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருந்தா அதெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த மாசத்துல ஏதாவது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா சிந்தனைகளும் உங்களுக்கு ஏற்படும். எல்லா கிரகங்களுமே அருமையா இருக்கு. ராசிக்கு 6ல சனி இருக்குது, எதிரிகளை ஜெயிச்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்னே ஒரு மைனஸ் 5 ஆகும். இது அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் குழந்தைகள் ரீதியா கொஞ்சம் மனக்கவலைகளை கொடுக்கும். மற்றபடி கோச்சார ரீதியாக 12ஆம் அதிபதியானவர் ஆட்சி பலம் பெற்று 9ஆம் வீட்டுல இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது, படிப்புக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, துளராசிக்காக வெளிநாடு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். கடைசிக்கு ஏதாவது ஒரு மாவட்டம் தாண்டி மாவட்டமாக ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். ஸ்டேட் போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், டிஸ்ட்ரிக்ட் போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் நிச்சயமா துளாராசிக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர்களுடைய தொடர்புகள் ஏற்பட போகுது. புதிய நபர்கள், புதிய உங்களுடைய வாழ்க்கைக்கு புதுசா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நிறைய பேர் வரப்போறாங்க. அவர்கள் மூலமா நிறைய விஷயங்கள் கத்துக்க போறீங்க. அவர்கள் உங்க குடும்பத்துக்கு ஒரு உங்களுடைய வளர்ச்சிக்காகவோ இல்ல உங்க குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காகவோ உங்களுக்காக சில விஷயங்கள் கொடுக்க போறாங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் துளாராசிக்கு ஏற்பட போகுது. சோ ராசி அதிபதி அருமையா இருக்கார், தெய்வ அனுகிரகத்தோடு இருக்கார். அடுத்தது குரு 18ஆம் தேதி மேல உச்சமாக போகுது. 10ல் குரு இருந்தால் பல பதவி பறி போகாது, மீண்டும் ஒரு நல்ல பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான். அப்ப அங்கிருந்து சனியை பார்க்கும் பொழுது கடன் அடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், நோய் நிவர்த்திக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் நிச்சயமாக துளாராசிக்கு குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த மாதத்திலிருந்தே குருவுக்கு உங்களுடைய லக்னாதிபதியாக, அதாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்திலிருந்தே தொடக்கம். சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கைப்பிடி வரப்போகுது. எதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்கோ அதை முழுமையாக செயல்படுத்துவீங்க. அதுக்கு ஒன்னா யாரோ ஒருத்தர் துணை இருப்பாங்க. அதாவது நீங்க வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமோ, உங்களுடைய குலதெய்வமோ, உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகளோ, உங்களுடைய முன்னோர்களுடைய பாக்கியங்களோ உங்களுடைய கை வந்து காப்பாத்தி கொடுக்கும். உங்க கூட இருந்து உங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பாங்க. இந்த மாசம் முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நோக்கி போங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இதுல தசாபுத்தி, ஜாதக ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியா இன்னுமே அதிகமான சந்தோஷத்தையும் அதிகமான நல்ல பலனையும் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருதிகளே சரணம்.